கடந்த 5 வருஷமா 24 மணி நேரமும் இடைவிடாம கடத்தல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த திமுகவை சேர்ந்த லாரிகள் இப்ப அதிரடியாக 469 லாரிகள் கடத்தல்ல ஈடுபட்டுட்டு இருந்த லாரிகள் இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் முதல்வர் விஜய் அவருடைய இந்த அதிரடியான அறிவிப்பால இதுக்கு சம்பந்தப்பட்ட 100க்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 67க்கும் மேற்பட்ட இடங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே சீல் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்த கட்டமாக அதிரடியாக சட்டத்துறை அமைச்சர், அதே போல் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி, அதே போல் முன்னாள் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன், இவங்க 2 பேருமே நிச்சயமாக கைது ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இப்போ தமிழக அரசு அவங்க பறிமுதல் செய்யப்பட்டிருக்க அந்த 469 லாரிகள், அதன் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்க ஆதாரங்கள் மூலிமா அடுத்தடுத்துன்னு இவங்க 2 பேருமே வசமாக சிக்க இருக்காங்க நம்ம முதல்வர் விஜய் அவர்கிட்ட. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் போட்டிருக்க அந்த அதிரடியான அறிவிப்பு என்ன, எதுக்காக 469 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ பார்க்கலாம். அதாவது திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே கனிம வள கொள்ளை, இப்படி நிறைய விஷயங்கள், மணல் கொள்ளை இப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை விட்டு பக்கத்தில் இருக்கிற கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கு 24 மணி நேரமும் சதா லாரியில் அள்ளி கனிம வளங்கள் போய்கிட்டே இருக்கிறத நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்து வருத்தப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அவர் வந்ததுக்கு அப்புறமா அதிரடியான உத்தரவு முதல் நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதில் எந்தெந்த கல்குவாரி, எந்தெந்த மணல்கள் அள்ளக்கூடிய அந்த நிறுவனங்கள், அவங்க எல்லாருக்குமே சரியான முறையான ஆவணங்கள், சரியான அந்த பேப்பர்கள் எல்லாருமே வச்சுருக்காங்களா, முறையாக அனுமதி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு அதிரடியாக சோதனை பண்ணுங்க அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சிருந்தார். இதில் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 இடத்துல கனிம வளங்கள் அளவுக்கு மீறியதோட பார்த்தீங்கன்னா அள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு 100 அடி தான் அள்ளணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 அடி வரைக்கும் கடந்த 5 வருஷமாக அள்ளி 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 விற்று தீர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த திமுக அரசு. ஸோ முதல்வர் விஜய் அவர் வந்ததுக்கு அப்புறமா 78 இடங்களில் அதிரடியான சோதனை நடத்தப்பட்டு இப்போ முதற்கட்டமாக 78 இடத்துல 67 இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களுடைய லைசன்ஸ், அவங்களுடைய உரிமம் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகி 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலுமே அதை பற்றி எதுவுமே கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அள்ளிக்கிட்டு இருக்காங்க. மொத்த எல்லா வளத்தையுமே தமிழ்நாட்டில் இருந்து அள்ளிக்கிட்டு கேரளா, கர்நாடகா இப்படின்னு அண்டை மாநிலத்துக்கு விற்று தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கனிம வள கொள்ளையில் 24 மணி நேரமும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கடத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபட்ட லாரிகள் கிட்டத்தட்ட 469 லாரிகள் நேற்று பார்த்தீங்கன்னா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. முதல்வர் விஜய் அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் அமைச்சர் பிரபு பார்த்தீங்கன்னா அவர் போய் அதிரடியான சோதனைகள், பல கல்குவாரி, மணல் அள்ளும் இடம், இப்படி எல்லா இடத்துலையுமே சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த சோதனைகள் முடிவில் கடைசியாக 67 இடத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் இத்தனை நாட்களாக அள்ளிக்கிட்டு இருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸும் எக்ஸ்பயர் ஆகிருக்கு, ஆவணங்கள் எதுவுமே சுத்தமாக சரியாக கிடையாது, இப்படி எத்தனை நாட்களாக அள்ளிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விசாரணையும் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நபர்கள் தற்போது போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் தமிழ்நாட்டை விட்டு இப்படி தொடர்ச்சியாக நாள் ஒன்றுக்கு இத்தனை லாரியில் அள்ளி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படிப்பட்ட விசாரணையும் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு சாதாரண நபர் எந்த ஒரு பலமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்த லாரியில் அள்ளிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, பொதுமக்கள் பார்வைப்பட இவ்வளவு தைரியமாக அள்ளிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக முந்தைய அரசு அவங்களுடைய அந்த ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக யாராலையுமே சத்தியமாக இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்கவே முடியாது. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர் வராரு. அவர் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டின் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் மேலே ரொம்ப ரொம்ப கனிம வள கொள்ளை ரிப்போர்ட் வருது அப்படின்னு அப்புறமா அவர்கிட்ட இருந்து எடுத்து ரகுபதி அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க அமைச்சராக. அவர் தான் கடைசி காலகட்டத்தில் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார். ஸோ யார் இருந்தாலுமே இப்படிப்பட்ட கொள்ளை தொடர்ந்து நடக்கிறது நிறுத்தின பாடு இல்லை. ஆனால் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இப்போ முதற்கட்டமாக 67 கல்குவாரி, 67 இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு.
469 மிகப்பெரிய வெயிட்டுகளை அள்ளிட்டு போகக்கூடிய லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 100க்கும் அதிகமான பேர் கைது கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இருந்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் ஆவணங்கள் மூலியமா நிச்சயமாக அடுத்த கட்டமாக துரைமுருகன் அதுக்கப்புறமா ரகுபதி இவங்க 2 பேருமே கூட போலீஸார்கள் அவங்களுடைய வளையத்தில் கைது ஆகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இப்போ முதல்வர் விஜய் அவர் தலைமையில் அமைச்சர் பிரபு அவர் செஞ்சிருக்காரு. ஸோ இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் எல்லாருமே இத்தனை நாளாக அள்ளிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தான் அள்ளாமல் இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு முதல்வர் விஜய் அவருக்கு வந்த உடனே இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு நன்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை, அச்சங்குளம், டி புதூர் இந்த நெடுங்குளம் 4 கிராமத்துக்கு உட்பட்ட இந்த குவாரிகள் விதிமீறலாக நடந்து கொண்டு இருக்குது. இதை நாங்க ஒரு 9 மாசமா போராடிக்கிட்டு இருந்தோம். கலைந்த ஆட்சியில எதுவுமே அதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. இப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய எங்களுக்கு நேற்று போய் நாங்க தலைமைச் செயலகத்தை பார்த்தோம். இந்த கனிமவளத்துறை மினிஸ்டர் டி.கே. பிரபு அவர்களை அவர் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உத்தரவு கொடுத்தாரு. நான் ஒரு வாரத்துல வாரேன் உங்க ஊருக்கு அப்படின்னாரு. ஆனா அவர் உடனே எங்களுக்கு நாங்க வர்றதுக்குள்ள இந்த உத்தரவு பிறப்பித்து எங்க ஊரை மகிழ்ச்சி வெள்ளத்துல குளிர வச்சுட்டாரு. அவருக்கு எங்க ஊர் மக்கள் சார்ந்து மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு குயிக்கா ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு ஒரு இந்த குவாரிக்கு ஒரு முடிவு காலம் பிறப்பிப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. இதை தற்காலிகம்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் நல்லா ஆய்வு பண்ணி நிரந்தரமா மூடணும். அதுல விதிமீறல்கள் நிறைய இருக்கு. அதுக்கான ஆவணங்கள்லாம் நாங்க அவரு பிஏட்ட நாங்க சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை அவர் நல்லா பார்த்து இது நிரந்தரமா மூடி எங்க ஊருக்கு இன்னமும் அவர் மனதை குளிர வச்சாருன்னா இன்னும் அவருக்காக இந்த எங்க ஊர் மக்கள் அவருக்கும் டிவிகே கட்சிக்கும் நாங்க ஒரு உறுதுணையா எங்களை எல்லாருமே எப்பயுமே இருப்போம். இதை ஒரு நல்லபடியா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மேலும் எங்க ஊர் நிறைய இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு கனிம வளத்துல அவ்வளவு இதுல முறைகேடு நடந்திருக்கு. சுமார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2000 கோடி இதுல முறைகேடுங்க எங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. இதை அவர் ஆய்வு பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. அதை இதோட இந்த ஊர் இந்த போராட்டத்தை 9 மாசமாவே இந்த நியூஸ் தமிழ் 24/7 என்ன மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அவங்களுக்கு இந்த கிராமம் சார்பாக மனமார்ந்த நன்றி நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் எங்க ஊர்ல நடக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் நீங்களும் மீடியா மூலியமா தான் வெளியில கொண்டுட்டு போகணும். அதனால கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்களுக்கு எங்க கிராமம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விஜய் மாமா அவர்களுக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகள். கல்வாரை நாங்கள் 9 மாசமாக மூட ட்ரை பண்ணோம். முன்னாடி இருந்த முதல்வர் மூடல. இப்ப விஜய் மாமா அவர்கள் தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. விருதுநகர்ல 23 குவாரிகளை மூடி இருக்காங்க. எங்க ஊர்ல கல்லணை கிராமத்துல தற்காலிகமாக நிப்பாட்டிருக்காங்க. நிரந்தரமாக நிப்பாட்டணும். அது எங்களோட குழந்தைகளோட கோரிக்கையா வச்சுக்கிறோம். விஜய் மாமா அவர்களுக்கும் கனிமவளம் சார்ந்த தலைவர்களுக்கும் கோரிக்கையா நாங்க வச்சுக்கிறோம். அவ்வளவு. கள்ளிக்குடி தாலுகா கல்லணை கிராமத்துல இருந்து பேசுறோம். நாங்க ஒரு 9 மாசமா கல்லுக்குவாரி எட்டு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இருந்தது கலெக்டர் ஆஃபீஸும் சரி, ஆர்டி ஆஃபீஸும் சரி, நாங்க போகாத இடம் இல்லை. எங்களுக்கு சரியான தேர்வு கிடைக்கல. தம்பி முதலமைச்சர் விஜய் எங்களுக்கு 2 நாளையிலேயே நல்ல ஒரு முடிவு எடுத்து கொடுத்துருக்காரு. இதை நிரந்தரமா எங்களுக்கு மூடி கொடுக்கணும். எங்களால் அந்த ஊர்லயே வாழ முடியாது இல்லைன்னா எல்லாத்தையும் எங்களை உள்ள தள்ளி நீங்க மூடிடுங்க. உங்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.